அணு ஆயுதங்கள் இருக்கு. ஸோ அமெரிக்கா கையில் இருக்கலாம், இஸ்ரேல் கையில் இருக்கலாம், பாகிஸ்தான் கையில் இருக்கலாம். ஆனால் ஈரான் கையில் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு அது என்ன லாஜிக் அது? போருக்குள்ள நம்ம இறங்கணும்னா இது ஒரு நியூக்ளியர் வாரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவன் கையில நியூக்ளியர் பாம்பு இருக்கு, என்கிட்ட பெரிய ராணுவம் இருக்கலாம், பெரிய டெக்னாலஜி இருக்கலாம். அவன் வீக்கா இருக்கான்னு போய் நான் அவனை சும்மா அடிக்க முடியாது, ஏன்னா அவன் கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்கு. அப்ப பலமா இருக்கக்கூடிய நாட்டையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த நியூக்ளியர் பாம்ஸ் யூஸ் ஆகும். B2 பாம்பஸ் எதுவும் பண்ண முடியல இரானியன்ஸால, இரானியன் டிஃபென்ஸால எதுவும் பண்ண முடியல. ஸோ உள்ள போய் அமைதியா போய் பாம்பை போட்டு சைலண்டா வந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பல வருடங்கள் அவங்க பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஈரானுக்கு ஹவுட்டிஸோட பேக்கிங்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஈரான் நினைச்சா அந்த ஏரியாவை டெஃபினட்டாக மூட முடியும். ஆனால் என்னன்னா மூட மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க மூடினது கிடையாது. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இரானியன்ஸ் கையில் பவர் இருந்தும் ஸ்டாக்ஸோட வேல்யூ ட்ராப் ஆகுறது இதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஆயில் கம்பெனிஸ்லாம் அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஈரான் என்னானாலும் அந்த லாஸ்ட் ஆப்ஷனை கையில் எடுக்க மாட்டாங்க. அவங்க கையில் எடுத்தாங்கன்னா அது சூசைடு. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹைடெக் வார்லாம் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது ரொம்ப நாளா. இப்போ ஒரு 12 நாள் சண்டை போட்டாச்சு. ஈரான் கையில ஸ்டார்டிங்ல வார் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அரௌண்ட் 2000 பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அரௌண்ட் 1000 லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அதுல நீங்க இவ்வளவு நாளா நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு 600-700 மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்ல அவங்க நிறைய மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க. இப்போ அவங்க லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸோட எண்ணிக்கை பார்த்தோன்னா இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஆழமான ரீசன்ஸ் இருக்கும். அதான் ஹிட்லர் ஒன்று சொல்லுவார், when diplomacy fails war begins. அதனால பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு எதுவும் பண்ண முடியாது, வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா தான் இந்த மோதலுக்கு வருவாங்க. Freddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியிலான அந்த ஒரு போர் அப்படிங்கிறது அமெரிக்கா தலையிடாதா அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட இன்னும் 2 வீக்ஸ் எங்களுக்கு டைம் இருக்குது, அந்த 2 வீக்ஸில் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் இந்த தாக்குதலில் இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. அண்ட் அதற்கான எதிர் தாக்குதல்களையும் அமெரிக்காவுடைய பேசஸ், ஏர் பேசஸை நோக்கி ஈரான் தாக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு சார்? எதை நோக்கி போகுதுன்னு நம்ம சொல்லணும்னா, எனக்கு என்னமோ ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு போர் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஓகே, நீங்கள் சொன்னது போல் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்தோன்னா நிறைய முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட், அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் வந்து இப்போ டைரெக்டாக இருக்குது. ஸோ அவங்க உள்ளே இறங்கி ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அவங்க பாம் பண்ணியிருக்காங்க. அந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃபோர்டோ அந்த என்ரிச்மெண்ட் சைட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சீரியஸாக ப்ரொடெக்டட் என்வரன்மெண்ட் அது. நியூக்ளியர் ஸ்டேஷன். ஆமாம் ஆமாம். 80-90 மீட்டர்ஸ் அடியில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு இது பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ இஸ்ரேல் பக்கம் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர் உள்ள இருக்காங்க, இறங்கியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அமெரிக்கன்ஸோட முக்கியமான ஏர்பேஸை டார்கெட் பண்ணுறாங்க. டோஹா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டாரில் இருக்கக்கூடிய ஏர்பேஸை டார்கெட் பண்ணுறாங்க. இது ஒரு கண் துடைப்பு தான். ஏன்னா இப்போ அமெரிக்கா ஈரானுக்குள்ளே புகுந்து இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடத்தும் போது ஈரான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று காட்டணும், நாங்களும் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு காட்டணும். ஸோ அதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ட்ரம்ப்புமே சொன்னார், ஸோ இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு ட்ரம்ப்பும் சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ஆர்மி பர்சனல்ஸ் எல்லாம் அமெரிக்கன்ஸும் வெக்கேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த தாக்குதல்ன்றது ஒரு கண் துடைப்பு தான். அதுவும் பெரிய லார்ஜ் ஸ்கேல் தாக்குதல்லாம் நடக்கல, ஏதோ ஒரு மைல்டான ஒரு அட்டாக் தான் நடக்குது. அந்த அட்டாக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அமெரிக்கன் டிஃபென்ஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பெரிய ஒரு அட்டாக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இல்லையா, இப்போ அமெரிக்கன்ஸை பொறுத்தளவில் ஒரு 4 days முன்னாடி அட்லீஸ்ட் நாங்கள் 2 weeks டைம் கொடுப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, எப்பவும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கணும். ஸோ அந்த வகையில் நாங்கள் 2 weeks டைம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2 days அடிக்கிறாங்கன்னா அதுக்கு இரானியன்ஸ் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னா, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி சண்டே நடக்குது. சாட்டர்டே பார்த்தோன்னா அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்காவோட வெஸ்ட் சைட் பசிபிக் கடல் நோக்கி அவங்களோட B2 விமானங்களை அனுப்புகிறாங்க, 2 விமானங்களை அனுப்புகிறாங்க. அது குளோபல் நியூஸாகவும் மாறுது. ஸோ அப்போ இருந்து எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏதோ ஒரு அட்டாக் வரப்போகுது, ஆனால் எந்த சைடு இருந்து வருதுன்னு தெரில. ஸோ இதை தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சைலண்டாக அமெரிக்காவோட ஈஸ்ட் சைடில் 7 B2 விமானங்களை அனுப்புகிறாங்க. ஸோ அந்த விமானங்கள் தான் ஆக்சுவலாக போய் தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. இந்த 3 நியூக்ளியர் சைட்ஸில் தாக்குதல் நடத்துகிறாங்க.
ஸோ இந்த மாதிரியான சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அந்த அட்டாக்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி ஆபரேஷன் சிந்தூர் வந்து நம்ம சர்ப்ரைஸா தாக்கணுமோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா? நேச்சுரலான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு பெரிய தாக்குதல் நடக்கணும்னா ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேர்ல்டு வார்லலாம் பார்க்கும்போது பெரிய பெரிய தாக்குதல் நடக்கும்போது எதிரி எதை எதிர்பார்க்க மாட்டாங்களோ அந்த இடம் டிஃபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்களா, அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்களா, ஸோ அந்த இடத்த அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறது அது பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இரேனியன்ஸை பொறுத்தளவு அவங்களால பெருசாக இன்னும் எஸ்கலேட் பண்ண முடியாது. அவங்க இறங்கி தான் வரணும். பட் இருந்தாலும் டக்குன்னு இறங்கியாச்சுன்னா அவங்க மக்கள் மத்தியில் அந்த கவர்மெண்ட்டோட கிரெடிபிலிட்டி பிரேக் ஆயிரும். ஸோ அதனால அவங்க அமெரிக்கன்ஸை இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் வந்து ஒரு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எப்படி எல்லாத்துக்கும் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரி அவரே அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பார்ட்டிஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் அந்த சீஸ்ஃபயரை இரேனியன்ஸ் ஏற்றுக்கல. அவங்க திரும்பவும் புது தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே நடத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. பட் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா உள்ள வந்திருக்கு. ரஷ்யா, வடகொரியா மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வாரை அதை பார்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இத்தனை ஆண்டு காலமா அங்க காசா தாக்கப்பட்டு இருக்கு. இது அப்படியே காசா மேல ஒரு இரட்டடிப்பாவே மறைக்கப்பட்டுருச்சா இந்த வார் அப்படிங்கிறது? அதான் இப்போ எப்போவுமே நம்ம போர்கள் பற்றி பேசும்போது மோதல்கள், இது ஒரு போர் இல்லை இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கான்ஃப்ளிக்ட். இது இந்த மாதிரியான மோதல்கள் நடக்கும்போது ஒன்று யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க, யாருக்கு பாதிப்பு அதிகம், யாருக்கு பாதிப்பு கம்மி, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு நம்ம பேசணும். ஒரு மோதல் ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு பார்ட்டி கிட்ட தான் நியாயம் இருக்கும் இல்லையா. ஸோ அதையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வகையில் இங்கேயும் பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹியூமனிடேரியன் ஆங்கிளும் இருக்குது, யார் பக்கம் நியாயம் இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு போலரைசிங்கான ஒரு இஷ்யூவும் கூட. ஓகே. இஸ்ரேல் பாலஸ்டைன், இஸ்ரேல் ஈரான் இஷ்யூலாம் எடுத்தோம்னா சொசைட்டி கம்ப்ளீட்டாக 2ஆ போலரைஸ் ஆகுது. அது அங்கே வெஸ்ட்ல போலரைஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம்னா 2ஆ போலரைஸ் ஆயிடுறாங்க. எக்ஸ்ட்ரீமா ஒரு குரூப் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீமா இன்னொரு குரூப் வந்து இஸ்ரேலை அப்போஸ் பண்ணுவாங்க. என்ன பொறுத்தளவில் இஸ்ரேல் பண்ற விஷயங்கள்ல நியாயம் கிடையாது. இப்போ இஸ்ரேல் அஃப்கோர்ஸ் அவங்க பெரிய ஒரு தாக்குதலை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஹமாஸ் உள்ள புகுந்து அட்டாக் பண்ணுறாங்க. அக்டோபரில் அட்டாக் பண்ணுறாங்க, 23 நினைக்கிறேன். பெரிய மோசமான ஒரு தாக்குதல், அது நடத்திக்க கூடாது, பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இஸ்ரேல் பண்ண விஷயம் என்னன்னா, ஏறக்குறைய 60,000 மக்கள் வந்து அங்கே கொண்டிருக்காங்க. இப்போ அங்கே ரிலீஃப் மெட்டீரியலில் உள்ள அலோவ் பண்ணாமல் இதெல்லாம் எதுக்கு பண்ணு, இதெல்லாம் பண்ணுறதுனால ஹமாஸுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட போகுதா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஈரானையும் பார்த்தோம்னா ஒரு சாவரின் நேஷனுக்குள்ள புகுந்து அவங்க அட்டாக் நடத்துறாங்க. 16th நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா, அந்த 13th நடத்துறாங்க. 13th அந்த அட்டாக் நடத்துறாங்க. அங்கே உள்ள புகுந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்மி ஜெனரல்ஸ்லாம் கொள்றாங்க, முக்கியமான லீடர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க, அப்புறம் சயின்டிஸ்டுகளை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு நாடு ஏற்றுக்க முடியும், எப்படி உலக நாடுகள் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அது போக அமெரிக்காவும் பார்த்தோன்னா உள்ள புகுந்து அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ உலகத்தில் ஏகப்பட்ட நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. ஸோ அமெரிக்கா கையில் இருக்கலாம், இஸ்ரேல் கையில் இருக்கலாம், பாகிஸ்தான் கையில் இருக்கலாம், ஆனால் ஈரான் கையில் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு அது என்ன லாஜிக் அது? ஸோ அதனால இல்லை, ஈரான் கையில் அது கிடைச்சா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே இல்லாமல் அழிச்சிரும் ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இஸ்ரேல். அது அப்படிதான் நடக்குமா உண்மையாவே, இல்லை அதை அவங்க யோகிச்சுக்கிறாங்களா? இப்போ என்ன பொறுத்தளவு நான் எப்படி பார்க்குறேன்னா, ஈரான் அவ்வளோ முட்டாளாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அணு ஆயுதங்கள் கையில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா நாளைக்கு நம்ம கதை முடிஞ்சிடும். இன்றைக்கி பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. பாகிஸ்தான் மீடியா தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்ன, இந்தியா மேலே தூக்கி போட்டுருங்க, எதுக்கு சும்மா வச்சுருக்கீங்க. ஏன்னா அவங்க மீடியாலாம் இது சாதாரணமாக பேசக்கூடிய விஷயம் தான். அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு தெரியும், மறந்தும் அங்கே நம்ம கை வச்சோன்னா நம்ம கதை முடிஞ்சிடும்னு தெரியும். ஓகே, கண்டிப்பாக விட மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ மற்ற நாடுகளாகவும் இருக்கலாம். யாராவது இப்போ ரஷ்யாவை எடுத்துப்போமே, நாளைக்கு அவங்க நியூக்ளியர் ஆப்ஷனை கையில் எடுக்கிறாங்கன்னா அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இது ஈரானுக்கும் தெரியும். ஏதோ ஈரான் வந்து அவங்க ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான ஒரு நாடு, என்ன செய்கிறோன்னு தெரியாமலே செஞ்சுருவாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு நாடு அப்படிலாம் பிஹேவ் பண்ணாது. நம்ம ரோட்டில் 2 பேர் சண்டை போடும்போது நான் செத்தாலும் பரவாயில்ல அடிக்கிறதெல்லாம் அடிக்கலாம். நாடுன்னு வரும்போது நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்லாம் இருக்கும். அங்கே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ எப்படி இஸ்ரேல் இர்ரெஸ்பான்சிபிளாக நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி ஈரான் கையில் நாளைக்கு இருந்து அவங்களும் இர்ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஈரான் கையில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு பேலன்ஸ், ஒரு ஸ்டேட்டஸ் கோவை கிரியேட் பண்ணும். இப்போ ரஷ்யாவை விட அமெரிக்கா பல மடங்கு பெரிய ஒரு கண்ட்ரி பொருளாதார ரீதியாக. அதே மாதிரி ஆயுத பலமும் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கண்ட்ரி. ஆனாலும் ரஷ்யாவை போய் அக்ரெசிவாக சீண்ட முடியாது.
அதுக்கான காரணம் என்னன்னா ரஷ்யா கிட்ட ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் இருக்கு. ஸோ அது என்ன கிரியேட் பண்ணா ஒரு டெட்டரன்ஸை கிரியேட் பண்ணும். போருக்குள்ள இறங்க மாட்டாங்க. போருக்குள்ள நம்ம இறங்கணும்னா இது ஒரு நியூக்ளியர் வாரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவன் கையில நியூக்ளியர் பாம்பு இருக்கு, என்கிட்ட பெரிய ராணுவம் இருக்கலாம், பெரிய டெக்னாலஜி இருக்கலாம், அவன் வீக்கா இருக்கான்னு போய் நான் அவனை சும்மா அடிக்க முடியாது. ஏன்னா அவன் கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்கு. அப்ப பலமா இருக்கக்கூடிய நாட்டையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த நியூக்ளியர் பாம்ஸ் யூஸ் ஆகும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் கேஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானை விட இந்தியா பல மடங்கு பெரிய கண்ட்ரி, பல மடங்கு பெரிய ராணுவமும் நம்மகிட்ட பெரிய டெக்னாலஜிலாம் நம்மகிட்ட இருக்கு. பட் இருந்தாலும் பாகிஸ்தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பீரியட்ல நம்ம பாகிஸ்தானுக்கு உள்ள போயெல்லாம் அட்டாக் பண்ணவே இல்லை. இப்போதான் நம்ம பாகிஸ்தானுக்குள்ள போய் லைட்டாக அட்டாக் பண்றோம். அதுக்கான காரணம் என்னன்னா அவன் ஒரு நியூக்ளியர் பவர். அவன் சின்ன கண்ட்ரியா இருக்கலாம், வீக்கான கண்ட்ரியா இருக்கலாம், திவாலான கண்ட்ரியா இருக்கலாம், ஆனால் நம்ம சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட முடியாது, ஏன்னா ஒரு நியூக்ளியர் பவர். ஸோ அந்த வகையில் மிடில் ஈஸ்டில் ஈரான் கையில் நியூக்ளியர் பாம்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணும். இன்ஃபேக்ட் அது அமைதியை கிரியேட் பண்ணும். எப்படி ரஷ்யா அமெரிக்கா கேஸில் ஒரு அமைதியை கிரியேட் பண்ணுச்சோ, கோல்டு வாரில் ஏன் ரெண்டு பேருமே ரொம்ப சென்சிபிளாக ப்ளே பண்ணாங்க? ஏன்னா தெரியும் ஏதாவது தப்பாக மூவ் பண்ணோம்னா அது நியூக்ளியர் வாராக மாறிடும்னு தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பிஹேவியரை கிரியேட் பண்ணும். இப்போ ஈரான் கையில் அந்த ஆப்ஷன் இல்லாதனால இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த வேலைகள்லாம் பார்க்குறாங்க. ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் அட்டாக் பண்ண முடியுது, நிறைய டிஃபென்ஸ்லாம் டிஸ்ட்ராய் பண்ண முடியுது. இது கண்டமேனிக்கு அதிகப்படியான பவர்ஸ் இப்போ இஸ்ரேல் கையில் இருக்குது. ஆனால் அவங்க கையில் ஒரு நியூக்ளியர் பாம்பு இருந்ததுன்னா ஈரான் வீக்காக இருந்தாலுமே கூட ஒரு பேலன்ஸ் அது கிரியேட் பண்ணும். இன்ஃபேக்ட் இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அது நடந்துடக்கூடாது அப்படின்றது அவங்களோட விருப்பமாக இருக்குது. அது நடந்துட்டா ஈரான் கையில் அதிகமான பவர்ஸ் கிடச்சிரும். நமக்கு பிடிச்ச விஷயங்களும் அங்கே பண்ண முடியாது. மிடில் ஈஸ்ட்டில் நம்ம பிடிச்ச மாதிரி அங்கங்கே போய் அடிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க கையில் அது இருக்கக்கூடாதுனால ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஓகே. அண்ட் இப்போ இதில் ஒருவேளை அமெரிக்கா உள்ளே இறங்குறாங்க அப்படின்னா ரஷ்யா, நார்த் கொரியா, சைனா எல்லாருமே ஈரானுக்கு சப்போர்ட்டாக அவங்களும் படைபலத்தோடு உள்ளே இறங்குவாங்க அப்படின்ற விஷயம் பரவலாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அமெரிக்கா இறங்கின பிறகும் இந்த பக்கம் அமைதியாக இருக்காங்களே, ஈரான் மட்டும் தானே திரும்பி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் இப்போ நான் நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு நான் பேசினேன். நியாயம்னு பார்த்தோம்னா பாலஸ்தீனியன் மக்கள் பக்கமும், ஈரான் கூட நான் இந்த தாக்குதலுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ யார்கிட்ட பலம் அதிகம்னு பார்த்தோம்னா இஸ்ரேலோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், அமெரிக்காவோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ். ரஷ்யாவுக்கு ஏற்கனவே அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களால யுக்ரைனில் இன்னும் போரை முடிக்க முடியல. இவ்வளோ நாள் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த போர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வாரத்தில் அந்த போர் முடிஞ்சிடும், யுக்ரைன்லாம் ஒரு சின்ன கண்ட்ரி, பட்டுன்னு உள்ளே போவாங்க, எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்லாம் கதவு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு போரை முடிக்க முடியல. அதே மாதிரி சைனாவை பொறுத்தளவில் சைனா வார்க்கெலாம் வரமாட்டாங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் நேஷன். யூரோப்போட வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காவோட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஜெப்படைஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியான ஒரு சூழல் இருக்குன்னு நினைப்பாங்க. எப்போவுமே வியாபாரம் பண்ணக்கூடியவன் தேவையில்லாத வம்பு தும்புக்குலாம் போக மாட்டான். அவன் பிஸ்னஸை தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஸோ அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் சைனா டைரெக்டாக டெஃபினட்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோடையும் யூரோப்பியோடையும் க்ளோஸாக ஒர்க் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூல் பேஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா, உலகத்தில் ஒரு சட்ட ஒழுங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மதிக்க வேண்டிய கட்டாயமும் சைனாவுக்கு இருக்குது. அதை அவங்க பண்ணுவாங்க. நார்த் கொரியா ஏற்கனவே இப்போ அமெரிக்கன்ஸ் சவுத் சைனா சீல ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் லைன்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நார்த் கொரியாவுக்கு அவங்க டிஃபென்ஸை பார்த்துக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கும்போது அவங்க இங்கே வரமாட்டாங்கல்ல. இன்ஃபேக்ட் நார்த் கொரியன்ஸ் அவங்களோட சோல்ஜர்ஸ்லாம் கூட அவங்க ரஷ்யாவுக்கு அனுப்புனாங்க யுக்ரைனியன்ஸோட சண்டை போடுறதுக்கு. அங்கேயே இப்போ பிரச்சனை இருக்கு. இதில் இந்த பிரச்சனையிலையும் அவங்களால இன்வால்வ் ஆக முடியாது. அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடுனால எல்லா இடத்துலையும் கை வைக்க முடியும், எல்லா பிரச்சனைகளையும் இன்வால்வ் ஆக முடியும். பட் எல்லா நாடுகளாலையும் அது பண்ண முடியாது. அதனால மிலிட்ரி வைஸ் பார்த்தோம்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்கேயோ இருக்காங்க. இப்போ நம்ம சோஷியல் மீடியாலாம் பயங்கரமாக வீடியோஸ்லாம் ஏஐ வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ இஸ்ரேலுக்குள்ள பெரிய பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி, இஸ்ரேலே தரமட்டமான மாதிரிலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இஸ்ரேல் பவர்ஃபுல்லான கண்ட்ரி மிலிட்ரி வைஸ் அவங்க. ஓகே. அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடக்கும் போதே நிறைய கேம்பெயின்ஸ்ல ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தாரு, நான் ஒருவேளை ஜெயிச்சு வந்தேன் அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வார்ஸ் எல்லாமே நிறுத்திடுவேன், நாட் ஷோர் ஒரு மாசத்துலயோ இல்லை ஒரு நாள்லயோ நான் நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா வந்த பிறகு நிறைய இடத்துல சீஸ்ஃபயர் பத்தி பேசுறாரு, அதனுடைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாரு. அண்ட் எதுவுமே ஏன் கை கொடுக்க மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது? போர்கள் சண்டைகள்லாம் போடுறாங்கன்னா அது ஏதோ ரெண்டு பேருக்கு ஏதோ புரிதல் இல்லை, அது ஏதோ சும்மா காரணம் இல்லாமல் போர்கள் சண்டை போட மாட்டாங்க. போர்கள் சண்டை போடுறாங்கன்னா ஆழமான காரணங்கள் இருக்கும். நம்ம யூஸ்வலாக பார்க்கும்போது என்ன இவங்க இப்படி தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி கேஷுவலாக நம்ம பேசிடலாம். ஆனால் ஒவ்வொரு போருக்கு பின்னாடியும் ரொம்ப ஆழமான ரீசன்ஸ் இருக்கும். அதான் ஹிட்லர் ஒன்று சொல்லுவார், when diplomacy fails war begins.
ஸோ அதனால பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு எதுவும் பண்ண முடியாது, வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா தான் இந்த மோதலுக்கு வருவாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த மோதலே பார்த்தீங்கன்னா ஏதோ டக்குன்னு இது நடந்த விஷயமே கிடையாது. இஸ்ரேல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஈரானோட ப்ராக்சிஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கட்டியிருக்காங்க. ஹவுட்டிஸை பலவீனப்படுத்திட்டாங்க, ஹிஸ்புல்லாவை வீக்கன் பண்ணிட்டாங்க, ஹமாஸை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க, சிரியாவில் ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க, அசாத் கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் ஈரானால நம்மளை இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஈரான் அசட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பலவீனப்படுத்திட்டோம். ஈரான் இப்போ அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏர்ஃபோர்ஸோட உள்ளே போகலாம், நம்மளோட மிசைல்ஸை லான்ச் பண்ணலாம், இப்போ நம்ம இன்னும் ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணலான்னு தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் அங்கே உள்ளே போகிறான். இஸ்ரேல் அங்கே உள்ளே போய் ஒரு 10 நாள் அடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஈரானியன் டிஃபென்ஸ் எல்லாம் காலி பண்ணதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் உள்ளே வராங்க. ஸோ சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் இப்போ உள்ளே வரும்போது அந்த B2 பாம்பர்ஸ் உள்ளே போகிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் பண்ணல. அந்த B2 பாம்பர்ஸை எதுவும் பண்ண முடியல இரானியன்ஸால், இரானியன் டிஃபென்ஸால் எதுவும் பண்ண முடியல. ஸோ உள்ளே போய் அமைதியாக போய் பாம்பை போட்டு சைலண்ட்டாக வந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பல வருடங்கள் அவங்க பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் பல வருஷம் பிளான் பண்ணுறாங்கன்னா அப்போ இருந்தே அவங்களுக்கு தேவை இருக்குது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரியான முடிவுகள் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ இந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸ் போடுறாங்க இல்லையா, இதுக்கே ஒரு 1.5 வருஷமாக அவங்க பிளான் பண்ண விஷயம் தான் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக இப்போ போடணும் அப்படின்றது அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் மேபி முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் 1.5 வருஷமாக அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வார்னு வரும்போது அதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆள் வந்து ஸ்டாப்னு சொன்னால் எல்லாம் டப்புன்னு நின்றாது. ஓகே. அண்ட் நேற்றைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோஸ் நீர்முனையை வந்து மூடி இருக்காங்க ஈரான். அதாவது ஈரானுக்கும் ஒமானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நீர்வழி தடம், கடல் வழியாக வர அந்த ட்ரேடிங் கப்பல் எல்லாமே அது வழியாக தான் மோஸ்ட்லி 20% உலக நாடுகள்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பொருளாதார ரீதியாக உலகத்துலேயோ இல்லை இந்தியாவுக்கோ என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை உலகத்துக்கும் ஏற்படுத்தும், இந்தியாவுக்கும் ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ பெர்ஷியன் கோல்ஃப் வழியாக கல்ஃப் ஆஃப் ஒமான் வழியாக கப்பல்கள் வரணும். பெர்ஷியன் கோல்ஃப் வழியாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை தாண்டி கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அரேபியன் சி வழியாக இந்தியாவுக்குலாம் கப்பல் அந்த ஆயிலெலாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ்ன்றது சின்ன ஏரியா தான், அதை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் க்ளோஸ் பண்ணால் பெரிய பின்விளைவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஈரான். அமெரிக்கா சும்மா விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, ஐரோப்பியர்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை, அதில் இன்னொரு டவுட்டும் இருக்குது எனக்கு. இப்போ ஈரானுக்கும் ஒமானுக்கும் மத்தியில் இருக்குது 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப சின்னது, க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரான் மட்டுமே நினச்சா மூடிட முடியுமா? ஈரானுக்கு ஹவுட்டிஸோட பேக்கிங்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஈரான் நினச்சா அந்த ஏரியாவை டெஃபினட்டாக மூட முடியும். ஆனால் என்னன்னா மூட மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க மூடினது கிடையாது. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இரானியன்ஸ் கையில் பவர் இருந்தும் இந்த இஸ்லாமிக் கவர்மெண்ட் அங்கே வந்ததுக்கு அப்புறமுமே கூட, அமெரிக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க மேலே அழுத்தங்கள் போட்டதுக்கு அப்புறமும் கூட அவன் இது வரைக்கும் அந்த ஆப்ஷனை கையில் எடுத்தது கிடையாது. இது இன்ஃபேக்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் தெரியும், இது இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் தெரியும். அதனால தான் பெரிய ட்ரேட்லாம் பெருசாக பாதிக்கப்படல, ஸ்டாக்ஸோட வேல்யூ ட்ராப் ஆகுறது இதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஆயில் கம்பெனிஸ்லாம் அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஈரான் என்னானாலும் அந்த லாஸ்ட் ஆப்ஷனை கையில் எடுக்க மாட்டாங்கன்னு. அவங்க கையில் எடுத்தாங்கன்னா அது சூசைடு. நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ட்ரேடெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக எல்லா நாடுகளும் சேர்ந்து அப்புறம் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாருக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்போ இந்தியாவுக்கு ஏறக்குறைய 50-60% ஆயில் அந்த வழியாக தான் வருது. ஸோ இப்போ இந்தியாவுக்குலாம் பெரிய பாதிப்பு ஏற்படும். மொத்த வேர்ல்டு ஆயில்னு எடுத்துக்கிட்டோம்னா 5ல் 1 பங்கு அங்கேருந்து வருது. அப்போ எல்லாருக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஈரானோட பார்ட்னர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களே கூட அதில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால அந்த ஆப்ஷனை ஈரான் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு தியரிட்டிக்கல் ஆப்ஷன் தான். ஈரான் நினைச்சாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தியரிட்டிக்கல் ஆப்ஷன் தான். இப்போ அஃப்கோர்ஸ் உங்களோட பார்லமெண்ட்ல கூட சொல்லியிருக்காங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இருக்கும் தான் நான் பார்க்குறேன். அதை பண்ணுற அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமாக அந்த அளவுக்கு போவாங்களான்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போவே அவங்க ட்ரெயின் ஆயாச்சு ஈரான். ஓகே. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹைடெக் வார்லாம் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது ரொம்ப நாளாக. இப்போ ஒரு 12 நாள் சண்டை போட்டாச்சு. ஈரான் கையில் ஸ்டார்டிங்கில் வார் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அரௌண்ட் 2000 பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அரௌண்ட் 1000 லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அதில் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு 600-700 மிசைல்ஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் அவங்க நிறைய மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க. இப்போ அவங்க லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸோட எண்ணிக்கை பார்த்தோன்னா இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப செலக்டிவாக தான் பண்ண முடியும். அந்த பழைய அந்த இன்டென்சிட்டியை சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த பிரச்சனை இஸ்ரேலுக்கும் இருக்கு. இஸ்ரேலோட டிஃபென்ஸை பொறுத்தளவுல நிறைய நியூஸ் வருது இல்லையா, இப்போ அயன் டோம் சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அது ஆக்சுவலா பெரிய உண்மை கிடையாது. அயன் டோம் ப்ராப்பரா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனா அயன் டோமுக்கு தேவையான மிசைல்ஸ் இல்லை.
அயன்டோமுக்கு தேவையான மிசைல்ஸ் இல்லை, அவங்களோட ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு தேவையான மிசைல்ஸ் இல்லை, டேவிட் ஸ்லிங்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு தேவையான மிசைல்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் பொறுத்தளவில் இப்போ ஈரான் ஒரு மிசைல் லான்ச் பண்ணுறான்னா இவங்க இன்னொரு மிசைலை வச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ ஈரானோட ஒரு மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 கூட சில சமயம் அனுப்புவாங்க. ஏன்னா சேஃபாக இருக்கணுன்றதுக்காக 2-3 கூட அனுப்புவாங்க. ஒவ்வொரு மிசைல்ஸும் பார்த்தோன்னா சம்வேர் அரௌண்ட் $500,000 இருந்து $5 million வரைக்கும் இருக்கும். அதோட ரேஞ்சை பொறுத்து அவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ அப்போ ஈரான் ஒரு மிசைல் லான்ச் பண்ணுறான்னா உங்களுக்கு செலவு அது. நீங்கள் உங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு நிறைய செலவு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் ஏறக்குறைய ஒரு $300 million செலவழிக்கிறாங்க அவனோட மிசைல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இது சஸ்டைனபிள் இல்லை. அப்போ இவங்ககிட்டயும் மிசைல் ஷார்ட்டேஜ்லாம் இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா போர் ஸ்டார்ட் ஆகும்போது அயன்டோம்ன்றதை விட இஸ்ரேலோட இந்த டிஃபென்ஸோட சக்ஸஸ் ரேட் பார்த்தோன்னா 95% இருந்தது. 100 மிசைல் உள்ள வருதுன்னா 5 தான் உள்ள போகும், மீதி 95 ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்களோட சக்ஸஸ் ரேட் பார்த்தா ரொம்ப கம்மியாயிருச்சு, 65% தான் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா முன்ன மாதிரி நிறைய மிசைல்ஸ் இப்போ அவங்ககிட்ட கையில் இல்லை. ஸோ அந்த சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த சிஸ்டமுக்கு தேவையான மிசைல்ஸ்லாம் அவங்க கிட்ட இல்லை, ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பாதிப்பு அங்கேயும் இருக்கு, இங்கேயும் நிறையா விழுது. ஸோ இப்போ 2 பேராலையுமே கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒன்று எக்கானமியை ட்ரெயின் பண்ணுது, 2வது அவங்களோட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, ஸ்டாக் பயிலும்பாங்கல்ல, அது ஃபுல்லா இப்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப தூரம் போக முடியாது. 2 பேரும் செட்டில் ஆகி தான் இப்ப கூடிய விரைவில் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும். அது போக இப்ப அமெரிக்கா உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப அக்ரெசிவா புஷ் பண்றாங்க. இப்ப அமெரிக்காவையும் சேர்த்து அவங்க சண்டை போட வேண்டிய தேவை இருக்கு. ஈரானுக்கு இது சான்ஸே கிடையாது, சண்டை போடவே முடியாது. ஈரான் இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவங்ககிட்ட ஏர்ஃபோர்ஸும் கிடையாது, அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் மிசைல்ஸ் மட்டும்தான். அப்புறம் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் பெரிய ஒரு கேப் இருக்குது. ஏறக்குறைய பல 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ராணுவத்தையும் அனுப்ப முடியாது, உங்கள் ராணுவமும் இங்கே யூஸ்லெஸ் தான். ஸோ உங்கள் மிசைல்ஸை மட்டுமே நீங்கள் நம்பி இருக்கீங்க. இந்த லாஸ்ட் 10 days இஸ்ரேலிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இரானியன்ஸோட அந்த மிசைல் லான்ச் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் நிறைய டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். அதே மாதிரி அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நிறைய டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இந்த மிலிட்ரி இடங்களெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க, சில ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களால் பழையபடி ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி அக்ரெசிவாக அட்டாக் பண்ண முடியாது. ஸோ ஈரான் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்காங்க. 2 பேருமே அதனால் செட்டில் ஆகி தான் ஆகணும். ஓகே. ஸோ நிச்சயமாக இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நேர்காணலில் விரிவாக பேசுவோம் சார். நன்றி. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.